யாருக்கு பலன் தருகிறது மனித உரிமை? இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம். இந்த மனித உரிமை என்பது கடந்த 10 ஆண்டுகளாக அதிகம் பேசப்பட்டு வரக்கூடியது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி புதிதாக நுகர்வோர் உரிமை என்ற ஒரு வார்த்தை வந்து இந்தியா முழுக்க, நாடு முழுக்க, உலகம் முழுக்க ஒரு பெரிய அலைகளை ஏற்படுத்தி, அதுபோல மனித உரிமை கடந்த 10 ஆண்டுகளாக அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. எது மனித உரிமை என்பதிலே ஆரம்பத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் மனித உரிமையை 100% பேணி காப்பது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம்தான். மனித உரிமை மீறல் எது? அரசு அலுவலகங்களில் அவதூறாக பேசப்படுவது, மக்கள் அவதூறாக நடத்தப்படுவதிலிருந்து, காவல்துறையுடைய என்கவுண்டரிலிருந்து, சிறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து, காவல் மரணங்களிலிருந்து, தூக்கு தண்டனையிலிருந்து, சிலருடைய பார்வையில் தூக்கு தண்டனையிலிருந்து, ஜாதி மத மொழி இனத்தின் பெயரால் நடத்தப்படும் வெறியாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது மனித உரிமை மீறல் தான். ஆனால் இந்த மனித உரிமைகளை ஒட்டுமொத்தமாக தடுத்துவிட முடியுமா என்றால் சிரமமான கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். எது மனித உரிமை என்பதும் இந்த மனித உரிமை யாருக்கு பலன் தருகிறது என்பதும் பிரதானமான கேள்வி எழுந்திருக்கின்றன. இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். ஒருவரிடமிருந்து நாம் எந்தவித உரிமையை எதிர்பார்க்கிறோமோ அதே உரிமையை மற்றவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதே மனித உரிமைகள். இதில் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, சமூக பாதுகாப்பு, கருத்து சுதந்திரம், வாழ்வியல் சுதந்திரம் உள்ளிட்டவையும் அடக்கம். முதலில் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமை சட்டம் ஐக்கிய நாடு சபையால் பிரகடனம் செய்யப்பட்டது. அதன்படி யாரும் யாரையும் அடிமைப்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் என்று கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல நாடுகளில் மனித உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டன. ஆனாலும் இன்று வரை உலகின் எல்லா நாடுகளிலும் அடிமைத்தனம், இனவெறி, பாலியல் குற்றங்கள் என மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சட்டங்கள் சாமானியனுக்கான உரிமைகளை உறுதி செய்வதில்லை என்றும், பெரும்பாலும் தவறுகள் இழைக்கும் அதிகார வர்க்கங்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் கேடயமாக மாறிவிட்டது என்றும் அதிரடி குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். இது ஒருபுறம் இருக்க, எவையெல்லாம் மனித உரிமை, எவையெல்லாம் மனித உரிமை மீறல் என்பதில் இன்று வரை ஒரு குழப்பமான சூழல் நிலவுவதை யாராலும் மறுக்க முடியாது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தின் பொழுது ஏராளமான அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை உலகமே மனித உரிமை மீறல் என்கிறது. ஆனால் இலங்கையோ தங்கள் மக்களின் சமூக பாதுகாப்பு உரிமையை உறுதி செய்து கொள்வதாக விளக்கம் கூறுகிறது. இது ஒரு புறம் இருக்க, கொலை உள்ளிட்ட கொடுமையான குற்றம் புரிந்ததற்காக அரிதிலும் அரிதாக வழங்கப்படும் மரண தண்டனைகளை மனித உரிமை மீறல் என்று கூறும் மனித உரிமை ஆர்வலர்கள், பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களால் பாதிக்கப்பட்டவர்களின் மனித உரிமைகளை மனதில் கொள்ள வேண்டாமா? உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட மனித உரிமைகள் அதன் இலக்கை எட்டியுள்ளனவா? யாருக்கு பலன் தருகிறது மனித உரிமைகள்? மனித உரிமைகள் முழுமையாக அமல்படுத்தப்படுகின்றன என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, அமலில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் யாருக்கு பயன்படுகின்றன என்ற கேள்வியும் பிரதானம் எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதளத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கருணாநிதி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அதே போல மூத்த வழக்கறிஞர் திருமதி சுதா ராமலிங்கம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் மதுரையிலிருந்து சமூக ஆர்வலர் திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்கள் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். இதுல வந்து ஒரு 2-3 செக்மெண்டா நான் அதை கொண்டு போலான்னு பாக்குறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா அழக்கூடியது மனித உரிமை மீறல் அப்படின்னா, வழக்கறிஞர்களாகட்டும், மனித உரிமை ஆர்வலர்களா இருக்கட்டும், எல்லாரும் முதல்ல எதிர்த்து போர்க்கொடி தூக்குறது வந்து காவல்துறை அதிகாரிகள் மேலதான். இன்னமும் அந்த மனித உரிமை மீறதுக்காகவே அந்த யூனிஃபார்ம் மாட்டின மாதிரியான ஒரு சித்தரிப்பு வெளி உலகத்துல இருக்குது. ஏன் காவல்துறை அதிகாரிகள் அப்படி என்ன மனித உரிமை மீறிறாங்க? அவங்க வந்து நீதி பரிபாலனக்கூடிய ஒரு ஜுடிஷியல் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் இல்லையா? மனித உரிமைகள் அத்துமீறல் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா உரிமைகளும் மனித உரிமைகளாக பார்க்கின்ற அதே நேரத்தில் சட்டத்தின் வழியில நீங்க பார்க்கும்பொழுது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ல பார்க்கும்பொழுது ஸ்டேட் கமிட் பண்ற அத்துமீறல்களை தான் நாம வந்து மனித உரிமை அத்துமீறல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அரசே செயல்படுத்தக்கூடிய அத்துமீறல். ஆமா, அரசே செய்யக்கூடிய அத்துமீறல்கள். அப்ப அரசினுடைய அத்துமீறல், அரசுல அத்துமீறல் செய்யக்கூடிய பிரதான அங்கமாக நம்ம பாக்குறது போலீஸ் தான், காவல்துறையினர் தான். காவல்துறையினர் தான் வந்து தடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மள லா அண்ட் ஆர்டர்ங்கிற பேர்லயும், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பேர்லயும் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவர்களாக நாம் அவர்களை தான் பார்க்கிறோம். நீங்க சொல்லும்போது தடி அண்ட் துப்பாக்கி 2 விஷயங்கள் குறிப்பிட்டீங்க. உலகத்துல மனித உரிமை உச்சகட்டமா பேணப்படக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் வந்து தடியும் துப்பாக்கி இருக்கட்டும். அது வந்து சாமானியர்களுக்கு நான் சொல்ல, இந்தியா மாதிரி
மட்டுமல்ல, மனித உரிமை ரொம்ப அருமையா பண்றாங்க. இங்கிலாந்து, பிரிட்டன் மாதிரியான நாடுகள், அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லயே ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னா கூட ஒரு சின்ன 10 வயசு குழந்தை வந்து மனித உரிமை பத்தி பேச முடியும். சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறது சொல்றோம். அங்க கூட காவல்துறையினருக்கு துப்பாக்கியும் லத்தியும் கொடுக்கப்பட்டிருக்கு. துப்பாக்கியும் லத்தியும் வந்து வன்முறையை தடுப்பதற்கு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தானே தவிர சாமானியர்களை மிரட்டுவதற்கா என்ன? அப்படி செய்தார்கள் என்றால் நாம் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை, அதை பற்றி அதிகம் பேச போறதில்லை. ஆனா அப்படி செய்யலைங்கிறது தான் இன்னைக்கு வந்து சாதாரண மனிதர்களை எதிரியாக பார்த்துக்கொண்டு ரைட் டு மூவ்மெண்ட், ரைட் டு அசம்பிளி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா சொல்றாங்க. ஆனா நான் வந்து எங்கேயாவது வெளியில போய் 4 பேரை சேர்த்து ஒன்னா நின்று அப்படின்னு சொன்னோம்னா 144 போட்டுருவாங்க, நீங்க வந்து கிரௌடுன்னுடுவாங்க, ரைட்டஸ் பிஹேவியர் வாங்க, எங்களை வந்து அப்ரஸ் பண்ணதான் பாக்குறாங்க. ஜனநாயக ரீதியாக ஒரு போராட்டத்திற்காக மாதிரியான விஷயங்களோ அல்லது தர்மபுரி கலவரம் மாதிரியான விஷயங்களோ, ராமநாதபுரம் கலவரம் மாதிரி விஷயங்களோ இது மாதிரி நடக்கும் போது அந்த பகுதியில் 144 போடுறது எப்படி இருக்கு? சென்னையில 325 நாள் 365 டேஸும் சென்னையில கூட நீங்க பாத்தீங்கன்னா 144 இருந்துகிட்டே தான் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. பேரணி நடத்தவோ ஆர்ப்பாட்டம் நடத்தவோ கூடாது, 4 பேர் கூடுவதற்காக இல்ல, அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. பேரணி என்ன ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு, ரைட் டு அசம்பிளி இருக்கு, நான் ஒன்றாக கூடுவதற்கான ரைட். இது ரெண்டுமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட். இதை நான் செய்யக்கூடாதுன்றாங்க. நான் என் வீட்டுல நீங்க பேரணி போறீங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனா அதனால நான் ஆபீஸ் போற லேட் ஆகுது, அது என்னுடைய உரிமை தடுக்கப்படுது. என்ன வந்து ஒரு ஓரமா போக விடுங்க. நீங்க ஃபுல் ரோடு இருந்துக்கணும். நீங்க சொன்ன இடம் தான் சென்னைக்குள்ள இல்லன்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப எங்களுடைய எல்லா உரிமையும் கர்டெயில் பண்ணிட்டு அமைதி காக்க போறேன், லா அண்ட் ஆர்டர் காக்க போறேங்கிற ஒரு போர்வையில எல்லா விதத்திலயும் நம்ம மூச்சு விடுறது கூட இனிமே பெர்மிஷன் வாங்கணும் இருக்கு. என்னுடைய வீட்டுல நான் ஒரு டெனன்ட் வச்சிருந்தேன், வாடகைதாரர் வச்சிருந்தா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொண்டு வந்து கூட அந்த இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா உன்ன நான் பனிஷ் பண்ண போறேன் இன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எங்க பார்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவர்களில் சில பேர் ரொம்ப நல்லா, பல பேர் நல்லா வேலை செய்யறாங்கன்னு நான் சொல்லுவேன். சில பேர் தான் அத்துமீறாங்க. அந்த சில பேர் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் பார்த்தோம்னா நிறைய ஆயிக்கிட்டு இருக்கு. நபர்களுடைய அத்துமீறல் தாண்டி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு, வாடகைதாரர்கள் விவரங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாம போய் நாளைக்கு உங்களுடைய வீட்டு வேலைக்காரனோ உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஆளோ வந்து அவங்க ஏதாவது குற்றம் அளிச்சா, அவங்க சமூகத்துல ஏதாவது குற்றம் அளிச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து என்கிட்ட கேட்காதீங்க. அவங்க உங்களுக்கே சேதாரமா ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த ஆதாரங்கள் முன்னாடி இந்த தகவல் தான் பயன்படும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கு. நான் உங்கள்கிட்ட வரேன். அதுக்கு முன்னாடி நான் திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க சுதாராமலிங்கத்தோட அதிகமான குற்றச்சாட்டுகளை கைவசம் வச்சிருப்பீங்க நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். நீங்க வந்து ஒரு ஆக்டிவிஸ்டா அறியப்படுறீங்க, ஒரு மனித உரிமை ஆர்வலரா. நிறைய பேர் நம்ம வந்து காவல்துறையை மட்டுமே சொல்றோம். அதாவது அவங்க வந்து காவல்துறைங்கிறது ஒரு எளிமையான இலக்கா மட்டுமே அறியப்படுறாங்களா? யார் வேணாலும் அடிக்கலாம், அவங்களுக்கு வந்து சட்டம் கட்டுப்படுத்து, அவங்களால வெளியே எதுவும் செய்ய முடியாது. அவங்களுடைய கட்டுக்குள்ள போனாதான், சிறைக்குள்ளேயோ அல்லது காவல் நிலையத்துக்குள்ளேயோ போனாதான் ஆபத்தை தவிர வெளியே வந்து காவல்துறையால் எதுவுமே செய்ய முடியாது. நாம யூனியன் வச்சுக்கலாம், நாம சங்கம் வச்சுக்கலாம், போராடலாம், ஆனா காவல்துறை எதுவும் செய்ய முடியாது. அப்படிங்கறனால எல்லாரும் திட்டமிட்டு காவல்துறை மீதே பழி போடுகிறோமா? இல்ல சார், கண்டிப்பாக திட்டமிட்டு காவல்துறை மீது நாம பழிய போடல. காவல்துறை என்பது கண்டிப்பாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குற்றங்களை தடுக்க வேண்டியது, சமூக பாதுகாப்பினை ஏற்படுத்த வேண்டியது. இது மட்டுமில்லாமல் நுண்ணறிவு, புலனாய்வு, ஒரு குற்றங்கள் நடப்பதற்கு முன்பே கண்டறியக்கூடிய துறைதான் காவல்துறை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்றைக்கு. ஆனால் விசாரணை முறை காவல்துறை எப்படி இருக்குன்றதான் கேள்வி. அதுதான் நம்ம வந்து ஆய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு விசாரணை என்று சொன்னால் அது சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும், சைக்காலஜி இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும், லீகல் இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்கா அப்படின்றதான் நம்முடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை மாதிரி திடமான சிந்தனையும் தெளிவான பார்வையும் அழுத்தமான எண்ணம் கொண்டிருக்கவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட் விசாரிச்சு வாங்கிட முடியுமா? நீங்க ஒரு கருத்தாக்கத்துல இருக்கிறீங்க, உங்கள்ட்ட வந்து ஒரு தகவலை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான நீங்க சொல்ற அத்தனை சயின்டிபிக் அத்தனை சைக்காலஜிக்கல் விஷயங்களை போட்டு உங்கள்ட்ட ஒரு தகவலை வாங்கிட முடியுமா என்ன? கண்டிப்பா. அதே நேரத்துல ஒருத்தர் நம்ம அடிச்சு சித்திரவதை செய்யறது மூலமாக அந்த தகவல் உண்மையான தகவல் வாங்கிவிட முடியுமா என்றதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்படி அடிச்சு சித்திரவதை செய்து ஒரு ஆட்டு உண்மையான தகவல் வாங்க முடியாது. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றாங்கன்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட எவரையுமே அவர் துன்புறுத்தி அவர் சித்திரவதை செய்யக்கூடாது. நம்முடைய அரசியல் சாசனமே சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 20, 21, 22 இது போலீஸுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள். அது வாங்க முடியும் நான் சொல்றேன். ஏன்னாக்க இப்ப நீங்க, நான் பெயர் சொல்ல விரும்பல, 2 விதமான விசாரணை இருக்கு. ஒரு பிரபல ஒரு குற்றத்துல வந்து ஒரு சாமியார் கொலை வழக்குல அந்த சாமியாரை விசாரணை செய்கிற போது காவல்துறையினர் எனக்கு தெரிந்து மிகவும் மனித உரிமைகளோடு விசாரணை செய்தார்கள்.
எந்த விதமான துன்புறுத்தலும் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் விசாரணை செய்தார். ஆனால் ஏழை எளிய மக்களை, சமுதாயத்தில் நலிவடைந்த மக்களை விசாரணை செய்கிற போதுதான் அவர்கள் மீது அதிகமான சித்திரவதைகள் கடைபிடிக்கப்படுகிறது. போலீசாருக்கு உரிய முறையில் இந்த அதிகாரம் கொடுக்கப்படல என்று சொல்றோம் நாங்க. அப்ப நம்ம ஆயுதத்தின் மூலமாக தான் உண்மையை வர வைக்க முடியும். ஒருத்தனை சுட்டு கொன்றாதான் குற்றங்கள் ஒழிக்க முடியும், அடிச்சாலும் உண்மையை வர வைக்க முடியும் என்கிற கருத்து தவறான கருத்து. இந்த கருத்து தவறான கருத்து அப்படிங்கிற உங்களுடைய பார்வை மட்டும் நிறைய மனித உரிமையாளருடைய பார்வை அப்படித்தான் இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம், நம்ம இதுதான்டா போலீஸ் அப்படிங்கிற ஒரு காவல்துறை படத்துல ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க. இது மாதிரி உங்களை மாதிரி குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி போராடுவார், ஏன் மனிதர்கள் தாக்குறீங்கன்னு சொல்லுவாரு. அப்ப அவர் வீட்டுல ஒரு பொருள் ஒரு திருடு போகும்போது அதை விசாரிக்கிறதுக்கான முயற்சி, பிரியாணி கொடுத்து தம்பி உண்மையை சொல்லுவாங்க. அப்படி இல்லாம 2 தட்டு தட்டினோடனே அந்த பொருள் பின்னாடி திரும்ப கிடைச்சிடும். அந்த படத்துல காட்டக்கூடிய காட்சி அது. அப்படி அடித்தால்தான் உண்மை வருமா என்ற கேள்வி ஒருவரும் இருக்க, காவல்துறை அப்படி நான் போற்றப்படக்கூடிய அளவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா, அவர்கள் அத்துமீறல் நடத்தவே இல்லையா? ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கருணாநிதி அவர்கிட்ட கேட்க 2 பார்வையை நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் வச்சுக்கலாம், எல்லாருடைய எதிர்ப்பு கணியில் அதிகமா எதிர்கொள்றது காவல்துறை தான். ஆனா உங்களுக்காக குரல் கொடுத்து நான் 2 வார்த்தை அவங்கள்ட்ட கேட்டாலும் கூட இயல்புல நம்ம மறக்க முடியாத விஷயம், மறுக்க முடியாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, காவல்துறையோட அத்துமீறல்கள், தன் கையில ஆயுதம் இருக்கு அப்படிங்கறக்காக பலப்பிரயோகம். என்னைக்காவது நீங்க போய் வீரப்பனை 1 to 1 சுட்டதான் நம்ம பார்க்க முடியாது, அவரை கூட ஒளிஞ்சுதான் சுட முடிஞ்சது. இங்க காவல் ஒரு பேரணி போறாங்க, ஒரு ஊர்வலம் போறவங்க, அவங்க அப்பாவி மக்கள் ஆம்புலன்ஸா இருக்கக்கூடியவங்க, அவங்கள போய் தடியடி பிரயோகம் நடத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் பாக்குறோம். அப்ப காவல்துறைங்கிறது ஒரு வன்முறைய டீசென்டான முறையில அரசுடைய அனுமதியோடு நடத்தக்கூடிய ஒரு இடமா தான் மாறிடுச்சு. எங்கேயாவது காவல்துறை உங்களுடைய நண்பன் அப்படின்னு எல்லா இடத்துலயும் போர்டு போட்டு வச்சிருக்கீங்க. எந்த ஒரு தமிழனாவது ஒரு இந்தியனாவது காவல்துறை என்னுடைய நண்பன் சொல்லுவானா வாயால? அதாவது நீங்க அவங்க சொன்னதிலே கேள்வியிலேயே பதில் இருக்கு. அதாவது ஆயுதங்கள் இருக்குதே தவிர அந்த ஆயுதங்களை எங்க இஷ்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிட முடியாது. ஆயுதங்களை கொடுக்கும் முன்பாகவே இந்த ட்ரைனிங்க்கு போனாவே எங்க கையில துப்பாக்கியை கொடுக்கறதே 3 மாசத்துக்கு அப்புறம் தான். 3 மாசம் டிசிப்ளினை கத்து கொடுத்துட்டு தான் துப்பாக்கியை கையில கொடுக்கறாங்க. அதை பயன்படுத்தணும்னு சொன்னா ஒன்னுக்கும் ரெக்கார்டு ரீசன் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். எந்த காரணத்துக்காக எப்படி செய்யணும் ப்ரொசீஜர் இருக்கு. இல்ல நீங்க ரீசன் பதிவு பண்ணிருவீங்க, ஆனா அதுக்குள்ள 4 உயிர் போயிருது. நிச்சயமா அந்த உயிருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அந்த அதிகாரிக்கு இருக்கு. அந்த அதிகாரி துப்பாக்கி பிரயோகத்தை பண்ணிட்டு வீட்டுல போய் தூங்கிட முடியாது. நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க ஜுடிஷியரி என்கொயரிக்கு போங்க, கோர்ட்ல இல்லைங்க, அதெல்லாம் அப்புறம். முதல்ல அந்த போன உயிருக்கு என்ன செய்ய போறோம்? பரமக்குடியில் நடந்த அந்த உயிர் போனதுக்கு காரணம் நீங்க காவல்துறைன்னு சொல்றதுதான் நான் மறுக்கிறேன். காவல்துறை நீங்க தவறு செய்வீங்க, அந்த குற்றத்தை தடுப்பதற்காக நாங்கள் ஆயுதத்தை தவறு செய்வருங்கிறது தீர்மானிக்க வேண்டியது காவல்துறையா நீதித்துறையா? அது பின்னாடி முதல்ல ஸ்பாட்ல நடக்கிறது எப்படி தீர்மானம், ஸ்பாட்ல எப்படி நீதிமன்றம் வரும்? இப்போ இவங்க சொன்ன பர்மிஷன் வாங்கிட்டு ஊர்வலம் நடத்துறாங்க, ஊர்வலம் அமைதியா போயிட்டு இருக்கு. திடீர்னு அதே ஊர்வலத்துல ஆயுதங்களை மறைச்சு வச்சிருந்து சைட்ல போற வண்டியை அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, பஸ்ஸை கொளுத்துறாங்க. அப்ப திடீர்னு வன்முறையா மாறினது யாரு? அப்படி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை நடந்திருக்கு? எத்தனை பஸ் ஒரு ஊர்வலத்துல தானே பஸ்ஸை கொளுத்துனாங்க. இல்ல பஸ்ஸை கொளுத்துற இடத்துல நீங்க தடி நடத்தல. ஏன் அது எப்படி நடத்த? பஸ்ஸை கொளுத்துற இடத்துல 3 பேரோட உயிர் போயிருச்சு. அது போயிருச்சு, நடக்க முடியல. நான் சொல்லல, நீங்க சொன்ன உதாரணம் தவறான உதாரணம் நினைக்கிறேன். ஏன்னா பஸ்ஸை கொளுத்துற விஷயம் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு பஸ் போயிட்டு போது குறுக்க பைக்ல வச்சு மறிச்சு நிப்பாட்டி பண்ண விஷயம். அது ஊர்வலம் போகும்போது இல்ல, ஊர்வலத்தை உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு. அது ஆம்புலன்ஸா இருக்கக்கூடிய விஷயம். நான் கேட்கறது பாத்தீங்கன்னா, பரமக்குடியில் நடந்துச்சு, அங்க துப்பாக்கி சூடு நடத்துனீங்க, உங்களுடைய பார்வையில குற்றவாளிகள் தானே செய்யறது நீங்க சொல்லுங்க. ஆமா உங்களுடைய பார்வையில குற்றவாளிகள் வச்சுக்கணும். நம்ம அந்த ஊர்வலங்கள் தனியா விடுங்க. இப்ப வங்கி கொள்ளையர்களை துப்பாக்கியில சுட்டான்னு சொல்லி சொன்னீங்க, என்கவுண்டர் பண்ணீங்க, அவன் நல்லவனா, அவன் கொள்ளையடிச்சான், பணம் ரெக்கவரி. ஆனா பணம் ரெக்கவரி பண்ணீங்க, அவன் தான் கொள்ளையனா, அவன் எங்க வந்தா ஏதுன்னா விசாரணை நடத்தாம, நீதித்துறைக்கு போகாம, வழக்கறிஞர் வைக்காம நீங்களே குற்றவாளி முடிவு என்கவுண்டர் பண்ணிட்டீங்க. மக்கள்கிட்ட எல்லாருக்கும் பலத்த கரகோஷம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையா நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த துப்பாக்கி சூடு நடக்கவில்லை என்றால், அந்த தடியடி பிரயோகம் நடக்கவில்லை என்றால், அதுவும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு தான் போயிருக்கும். அந்த தடியடி பிரயோகம் செய்ததுனால, சமயத்தில் அந்த தடியடி பிரயோகமும் அல்லது துப்பாக்கி சூடும் நடத்தியதனால்தான் அது அந்த எல்லைக்கு போகாமல் கட்டுப்படுத்தப்பட்டது. தாமரவன்ல தடியடி நடத்தினால்தான் கிட்டத்தட்ட 12 உயிரே போச்சு. தடியை நடத்தினால்தான் நீங்க எந்த உயிரை காப்பாற்றிருக்க முடியும்னு சொல்றீங்களோ, எந்த பிரச்சனை வெடிச்சிருக்காதுன்னு சொல்றீங்களோ, அந்த பிரச்சனை வெடிச்சுதான் 12 உயிர் போச்சு. ஒரு செயலை நடத்தும் போது அதோட ரிசல்ட் கம்ப்ளீட்டா ப்ரெடிக்ட் பண்ண நம்ம ஒண்ணு காட் கிடையாது. நம்ம நல்ல எண்ணத்துல தான் நம்ம பண்றோம். அவங்க போய் விழுந்து எதாவது அதுக்கு எப்படி காவல்துறை நம்ம நல்ல எண்ணத்துல கூட்டத்தை கலைப்பதற்காக தடியடி பிரயோகம் செய்யறோம். அவங்க போய் கலைஞ்சு போய் தண்ணியில விழுந்து ஏதாச்சும் சொன்னாக்க நம்ம என்ன பண்ண முடியும்? சில சந்தர்ப்பங்கள்ல நாம நீங்க இந்த பக்கம் வந்தா தடி, அந்த பக்கம் வந்தா தண்ணி, எங்க போவாங்க?
அதுக்குள்ள பாதுகாப்போடு தான் செய்திருப்பார்கள். அவர்கள் ஓடும் போது பப்ளிக்கனுடைய இடம் வந்து நம்ம பாதுகாப்பு உங்கள்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட தலைக்கவசம் இருக்கு, உங்கள்கிட்ட வந்து கேடயம் இருக்கு, உங்க கையில அத்தி இருக்குது. அவங்க கையில என்ன இருந்துச்சு? சாமானியர்கள் மத்தியில் என்ன இருக்கு? எப்பயுமே நம்ம வந்து அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி வன்முறையில் இறங்காமல் காவல்துறையை இந்த அளவு கொண்டு போகாம இருந்திருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க நினைக்கிறீங்கன்னா, காவல்துறை வந்து ஏதோ இது போன்ற தடியடி பிரயோகங்களையும் துப்பாக்கி சூடையும் நடத்துதல் சந்தோஷப்படுவது மாதிரியும், அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அந்த மாதிரி நடத்திட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு என்கோமியம் கிடைக்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. ப்ரமோஷன் வாங்கிடுறீங்க. கிடையாதுங்க. அதுதான் தப்பு. இதைத்தான் நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்கன்னு சொல்றேன். ஒரு தடியடி பிரயோகமோ ஒரு துப்பாக்கி சூழல் நடந்து விட்டால் அந்த என்கொயரி முடிகிற வரைக்கும் அந்த ஆபீசருடைய மனநிலை இருக்கு பாருங்க, அதை போல ஒரு ஒஸ்ட் கிடையாது. அதுல இருந்து அவர் வெளியில வர்ற வரைக்கும் அவருக்கு நிம்மதி கிடையாது. என்ன கவலை இருக்கும்னு என்ன கவலை இருக்கும்னு நீ போ நான் பாத்துக்கிறேன் சொன்ன உயரதிகாரி நம்மளை காப்பாற்றுவார் இல்லையா தெரியும். நீங்கள் இதுதான் இப்படி ஒரு அனுமானத்தில் தான் நம்ம இந்த பொதுமக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னமோ தடியடி பிரயோகங்கள்லாம் செய்தாக்க யாரோ ஒருத்தர் மேல இருந்து இயக்கி விட்டார்கள். அந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. எந்த அதிகாரிக்கும் தான் கையால 2 உயிர் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. நிச்சயமாக காலத்தின் கட்டாயம் சமயத்தின் ஒவ்வொரு ஊர்வலம் வரும்போது இந்த ஊர்வலம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும், நடந்து முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு நிம்மதியா படுக்கணும் தான் போய் ஒரு ஆபீசரும் டியூட்டிக்கு கிளம்புவாங்களே தவிர இன்னைக்கு போய் நடத்தி ஒரு துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு இதம் நடத்திட்டு வந்துருவோம்னு இல்ல. அந்த மாதிரி நடத்துவதற்காக எந்த டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு மெடல் கொடுக்கறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வெளியில சினிமாவில காட்டத்தை வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு உயிரை கொண்டதுக்காக மெடல் கொடுக்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுவும் வந்து சினிமாவில் காட்டுற ஒரு தவறான என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு இதே கிடையாது. இவங்களா வச்சுக்கிட்ட பேரு அது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் யாரும் பட்டம் கொடுக்கறது இல்ல. ஆனா நம்ம ஊர்ல இன்னைக்கு காவல்துறை பணியில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, நான் பேர் சொல்ல விரும்பல, இன்னைக்கு பணியில இருக்கக்கூடிய அதிகாரி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் காவல்துறை நண்பர்களும் சரி வெளியில இருக்கவும் சொல்றாங்க. அவர் மட்டுமே கிட்டத்தட்ட 14 என்கவுண்டர் பண்ணிருக்காரு. அப்ப அங்க அவர் போஸ்டிங் போற இடத்துல பூரா என்கவுண்டர் நடக்குதா அல்லது போஸ்டிங் போறதே என்கவுண்டர் நடத்துறதுக்காக? அந்த கேள்வி வருமா இல்லையா? அதாவது நீங்க காவல்துறையில இருந்திருக்கீங்க, இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் போகும்போது என்கவுண்டர் நடக்கல, அந்த ஒரு நபர் போகும்போது மட்டும் என்கவுண்டர் நடக்குதுன்னு அவர் ரொம்ப கோவக்காரா, ரொம்ப ரோசக்காரா, இல்லாட்டி சட்டத்தை மதிக்க வேணாம் நினைக்கிறாரா, இல்லாட்டி அவர் போற இடம் பூரா லாண்டா அவ்வளவு மோசமா போயிருந்தா? அவர் துணிச்சலாக செயல்படுகிறார் என்ற காரணத்தினால அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிற இடத்துல அவர் போஸ்டிங் போடுறாங்க. அப்படி இல்ல, அந்த பணியில ஈடுபடுவதற்காக ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பணியில ஒரு இது இருக்கும், நல்ல திறமையாக செயல்படுவார்கள், அவர்களே அந்த இடத்துல ஒப்படைப்பாங்க. அந்த மாதிரி ஒப்படைக்கும் போது அவர் செயல்படலாம். இப்போ அவர் செயல்பட்டாருங்கிறதுனால அவர் செஞ்சது அத்தனையும் நான் உண்மைன்னு சொல்ல, அதுக்கு ஒவ்வொரு என்கொயரியும் அவர் பேஸ் பண்ணி வெளியே வந்தாகணும். சும்மா சுட்டுட்டு எல்லாம் போயிட முடியாது. அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு அவர் எதுவும் செய்ய மாட்டார். நானும் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதாவது நான் இன்னைக்கு போய் 4 பேர் சுட்டு கொண்டு செய்ய முடியாது, ஏன்னா அவர் சட்டத்தை பதில் சொல்லி. ஆனா உயரதிகாரிகளோ அரசோ நிர்வாகமோ மாவட்ட கலெக்டரோ யாரோ ஒரு உத்தரவு அதிகாரி வந்து நீ இந்த மாதிரி செய்ய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லாம அந்த பேக்கப் இல்லாம ஒரு ஆள் செய்ய முடியுமா? இந்த மாதிரி செய்யுங்கன்னா நீங்க போய் அவர் என்கவுண்டர்னு ஒண்ணு செய்யறதே கிடையாதுங்க. அதுவே தப்பு. என்கவுண்டர்ங்கிறது என்ன? போற இடத்துல நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்காம நடக்கிற விஷயம் தான் என்கவுண்டர் தவிர நீங்க போய் ஒருத்தரை கொள்வதற்காகவே பிளான் பண்ணி போறதுங்கிறது கிடையாது. பாம்பேல தீவிரவாதிகள் உள்ள வந்தாங்க, அவங்கள வந்து காவல்துறை நடத்துச்சு, அதுக்கு பேர் என்கவுண்டர், அதுதான் என்கவுண்டர். ஆனா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பொண்ணை, ஒரு சின்ன குழந்தைய கற்பழிச்சா அவனை தூக்கி அந்த ஸ்பாட்டை காட்டுறக்கா கூட்டு போறாங்க, காலில் வந்து என்கவுண்டர்ல போட்டுறாங்க. வீட்டுல வந்து பதுங்கி இருந்தாங்க, நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி வேலைச்சேரில வங்கியில கொள்ளைகள் பதுங்கி இருந்தாங்க, நாங்க போனோம், அவங்க சுட்டாங்க சொல்லிட்டு அவங்கள கொண்டுறாங்க. இதெல்லாம் வந்து என்கவுண்டரா என்ன கணக்குல சேரும்? அது என்கவுண்டர். அது வந்து உங்களுக்கு 2 நிகழ்ச்சியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து என்கவுண்டர் இல்லைன்னு தோணுதே தவிர இதிலும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் செய்திருப்பார்கள். அதை வந்து நம்ம இங்க உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இது வந்து என்கொயரியில இருக்கு. என்கொயரியில முடிச்சு அவங்க என்ன ஃபைண்டிங்ஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் அதுக்கு அத்தாரிட்டி. இல்ல நிச்சயமா என்கொயரி நடக்கும், ரிசல்ட் வரும், அதுல எந்த மாற்று கருத்துல எனக்கு தெரியும். நிச்சயமா என்கொயரி சந்திக்கிறாங்க. ஆனா போன உயிருக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அவங்களுக்கு பின்னணியில இருந்து யாருங்க தெரியாத போனக்கு என்ன செய்ய போறோம்? வீரப்பன் நமக்கு உயிரோட கிடைச்சிருந்தா வீரப்பனுக்கு பின்னணியில இருந்து யாரு நாங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வீரப்பனை கொண்டுட்டது மூலமா அந்த சாத்தை மட்டும் முடிஞ்சிடல, அதுக்கு பின்னணியில இருந்து 1000 தகவல் வராம போயிருக்கு. வீரப்பன் நம்ம எவ்வளவு நாளா வச்சுக்கிட்டு எவ்வளவு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுக்கு ஏதோ ஒரு முடிவு வந்து விட்டது என்று சந்தோஷப்பட்டு தான் இப்ப பண்றாங்க. அதை வந்து அலசி ஆராயல, எப்படி பண்ணாங்கிறதெல்லாம் அலசி ஆராயல. அந்த வீரப்பனுக்காக நம்ம ஊர்ல வந்து அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்கப்பட்ட அஜ்மல் கசாப்புக்கு பாகிஸ்தான் வந்தவருக்கு வந்து நீதித்துறை விசாரணை நடத்தி 2 தரப்பு அவருக்கு வக்கீல் கொடுத்து வழக்கறிஞர் வச்சு நடத்தி அதுல வழக்கில் அவர் தோற்று அப்பீலுக்கு போய் கருணை மனு நிராகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கில போட்டுருக்கோம். ஒரு மிகப்பெரிய அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தின பயங்கரவாதிக்கு அதான் கதி. ஆனா நீங்க வீரப்பனை எவ்வளவு நாள் வச்சிருக்கேன்னு கேக்குறீங்க.
காரணம் என்னன்னா அவர் இருந்த டோபோகிராபி எது அவர்கிட்ட நெருங்க முடியல. பல முயற்சிகள் எடுத்தும் கூட அங்க உள்ள பொதுமக்களே அவருக்கு உதவி செய்ததுனால அவர்களை கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தார். கொஞ்சம் பேர் அவர் மிரட்டி அவர் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தார், கொஞ்சம் பேர் அவருக்காக பயந்து கொண்டிருந்தார்கள், கொஞ்சம் பேர் அவரை ஒரு ஹீரோவா நினைச்சு சப்போர்ட் பண்ணாங்க. அவர் சொன்னதுல ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். இதுல ஒரு அடிப்படையான விஷயம் பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம நீங்க சொல்லக்கூடிய போலி என்கவுண்டர்லயோ அல்லது காவல்துறை சொல்லக்கூடிய ஒரிஜினலான அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த என்கவுண்டர்லயோ பாத்தீங்கன்னா, கொல்லப்பட்டவர்கள்ல யாரும் அப்பாவி அப்படிங்கிற பேரை சுமந்தவங்க இல்ல. கொல்லப்பட்டது தப்பு அப்படிங்கறத ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது, உங்களுக்கு சரி நமக்கு சரி. ஆனா கொல்லப்பட்டவங்க யாருமே அப்பாவிட ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க. அப்படிங்கும்போது அவங்க ஏன் இந்த மாதிரி கொல்லப்பட்டாங்க அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில எந்த எழுச்சியும் கிளர்ச்சியும் புரட்சியும் இல்ல வராது. ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். இதுல நாங்க ஆக்சுவலி பீப்புள்ஸ் வாட்சுக்காக வேண்டி ஒரு பிஐஎல் போட்டிருக்கோம், அது இன்னும் பெண்டிங் ஆக இருக்கிறது. இதுல நாங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த என்கவுண்டர்ல இறந்த ஒருத்தர் மேல கூட கன்விக்டட் பர்சன்ஸ் கிடையாது. இவங்க மேல எல்லாம் குற்றம் தான். நீங்க 20 வருஷம் ஆக்கிடுவீங்களே, நீங்க தான் அவங்களுக்கு வாதாடுறீங்க இல்லைங்க. அதுக்கு காவல்துறை உடனடியாக சாட்சியம் போடணும், சாட்சிகளை கொண்டு நிறுத்த வேண்டும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு, அங்க கொண்டு வந்து கன்விக்ட் வேண்டாம் என்று கூறுபவர்கள் அல்ல. ஆனா கன்விக்ஷன் வரவிடாம தடுக்கிறது யாருன்னா வழக்கறிஞர்கள் தான். இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம உதாரணத்துக்கு எடுத்த 3 விஷயத்துக்கு வர வீரப்பன் வழக்காக இருக்கட்டும், இல்லாட்டி வேளச்சேரி என்கவுண்டர், இல்லாட்டி அந்த முஸ்கின் என்ற அப்பாவி பெண் குழந்தையை கற்பழித்து கொன்ற அந்த சம்பந்தம் இருக்கட்டும், இந்த 3க்குமே விஷுவல் விட்னஸ் இருக்கு, கண்ணால பார்த்தவங்க. வீரப்பன் யாரு, அவர் குற்றம் பண்ணாரான்னு இனிமே யாரும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. 100 விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த இவங்க வேளச்சேரியில பாத்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ண அவங்க கிட்டத்தட்ட 14-17 லட்சம் ரூபாய் ரொக்கமா கேஷ் எடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம வங்கியோட சீலோட இருந்தது, சம்பந்தப்பட்ட வங்கியில் தான் கொள்ளையடிக்கப்பட்டது. அங்க அவன் நம்பர் இருந்தது, பேங்க் நம்பர்ஸ் இருந்துச்சு. இந்த பொண்ணு கற்பழிச்சவங்க யார் அப்படிங்கறத அவங்க கூட போனாலே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரெகுலரா போற டிரைவர், புது ஆளுடைய மோந்திராடு. குற்றம் நடந்தது என்பது கண்கூடா தெரியக்கூடிய விஷயம். உடனடியாக அதை கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா உடனடியாக பனிஷ்மெண்ட் வாங்க முடியுங்க. இதே கோடம்பாக்கம் போலீஸ்ல ஒரு பாலியல் பலாத்காரத்துக்கு கேஸ் நடந்தது. அது எத்தனையோ நாட்கள், ஐ திங்க் 3 வாரத்துல என்னமோ கன்விக்ஷன் வாங்கினாங்க. போலீஸ் நினைச்சதுன்னா நிச்சயமாக எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி ஒழுங்காக சார்ஜ் ஷீட் போட்டு சாட்சிகளை கொண்டு வந்து உடனடியாக கோர்ட்ல தாக்கல் பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும். ஆனா பல்வேறான தடங்கல்கள் இவர்களுக்கு மத்தியிலே நீங்களே சொன்னீங்க. வீரப்பனை பொறுத்த வரைக்கும் அவர் பிடிச்சிட்டு வந்தா அவருக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வெளியில தெரிஞ்சிடும். அதுக்காகவே கேட்டேன். அவர் நீங்க கேட்டா சொல்லிருக்கீங்களா, நீங்க ஒரு ஆழமான வழக்குறீங்க, நீங்க இத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, நீங்க ஒரு வழக்குல சாட்சியா வந்தா நீங்க சொல்லிருவீங்களா, நீ மணி 10 ஆச்சு என்கிட்ட பேசக்கூடாது, நீ உன்னுடைய ஐடி கார்டு காட்டி நீங்க 4 சட்டம் கேட்க மாட்டீங்களா? ஒருத்தர் கைது பண்றதுக்கு முன்னாடி 10 கட்டளை பிறப்பிச்சிருக்கு உச்சநீதிமன்றம். அதை பூரா நீங்க கேட்டு போனா யாராவது நான் சோன்சோ போலீஸ் ஆபீசர் சொன்னா எந்த ரவுடி, எந்த கைது, எந்த விசாரணை சாட்சி பதில் சொல்லுவாங்க? விசாரணைக்கு குற்றம் சுமத்தப்பட்டவர் பதில் சொல்லிதான் விசாரணை செய்ய வேண்டும் என்று இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் அவரே கன்ஃபஸ் பண்ணார்னா போலீஸ் ஆபீசர் முன்னாடி அது நாட் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ். காவல்துறை முன்னாடி கொண்டு வர வேண்டும். நீங்க சொல்ற 164 காவல்துறை முன்னாடி அவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் நீதித்துறையால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் காவல்துறை அவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய தடயங்கள், கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள், இந்த அருவாள் எங்க வச்சிருந்தேன், இந்த பணம் எங்க வச்சிருந்தேன், இந்த ஆள் எங்க புதைச்சிருக்கேன், அந்த ரெக்கவரி பூரா எப்படி எடுக்கிறாங்க? இவங்க சொன்னா தான் ரெக்கவரி எடுக்க முடியும். இவங்க ஏதாவது பண்ண முடியும். மை போட்டு பார்த்தா இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது. பிரேமானந்த சாமின்னு ஒரு இருந்தது. அவர் பல்வேறான பெண்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தினார். அது இல்லாம அந்த ஆசிரமத்துக்குள்ளார ஒரு பையனை கொலை பண்ணிட்டாரு, உள்ள புதைச்சு வச்சிருந்தார். அந்த கம்ப்ளைண்ட் நான் தான் 1994 கடைசியில் அவருக்கு பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்கப்பட்டது? 2 லைஃப் சென்டென்ஸ் டு ரன் கான்சிக்யூட்டிவ்லி. அது இல்லாம ஒரு 16 லட்சத்துக்கு மேல அந்த காம்பன்சேஷன் வாஸ் given to the victim girls. அந்த கொலை குற்றத்துக்கும் கூட அவருக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. இது எல்லாமே பிரேமானந்தாவா சொல்லி எதுவும் நடக்கல. மற்ற சாட்சியங்கள், தடயங்கள், கம்ப்ளைண்ட் வச்சு பண்ணினாங்க. அப்படி நாம கொண்டு வந்த சாட்சியங்கள்ல பல பேர் அங்க இன்னைக்கு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் கொடுத்த வாக்குமூலம் தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள். அழுத்தத்தின் காரணமாக நாங்க சொன்னோம், எங்களுக்கு நெருக்குதல் காரணமாக சொன்னோம். இப்ப அங்க இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தி இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்ட போது அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு அந்த இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்போது நெருக்கடியின் காரணமாக வாக்குமூலம் வாங்கப்பட்டதா, அல்லது இந்த வழக்கு முடிவுக்கு வந்த பிறகு அவர்கள் தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு இன்று அந்த பெண்கள் சொல்லக்கூடிய விஷயத்தின் காரணமாக இப்போது நெருக்கடி கொடுக்கப்படுகிறதா? நெருக்கடி எங்கே கொடுக்கப்படுகிறது? மனித உரிமை எங்கே மீறப்படுகிறது?
நான் மதுரையில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் கதிர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நம்ம வந்து இடைவெளிக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பத்தி விவாதிச்சோம். உங்கள்கிட்ட நிறைய புன்னகை பார்க்க முடிஞ்சது. நான் திரு கருணாநிதி அவர்களை கேள்வி எழுப்பும்போது இப்ப என்னுடைய கேள்வி உங்கள் பக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மனித உரிமை ஆர்வலா இருக்கக்கூடியவங்க வழக்கு விசாரணை நீதி விசாரணை எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுதா அம்மாவும் சொன்னாங்க, நீங்களும் அது அந்த கருத்து உடன்பட்டு இருக்கீங்க. நீதிப்படி விசாரணை நடக்கணும்னு சொல்லக்கூடிய எல்லாருமே, இந்த மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான புள்ளியோ ஒரு பிரபலமான ஆளோ ஒரு கைது செய்யப்பட்டா உடனடியா அவர் கைது செய்யணும். நீங்க கூட இந்த முதல்ல சொன்னீங்க ஒரு சாமியாரை வந்து வழக்குல வேற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, அதே மாதிரி சாமானியர்கள் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்க. அதான் என்னுடைய கேள்வியும் கூட. மனித உரிமை ஆர்வலர்கள், சோகால்டு மனித உரிமை ஆர்வலர்கள், நீங்கள் வந்து ஒரு வழக்கை வந்து முன்னாடியே ஒரு முடிவு கொண்டு வந்துறது இல்லையா? இவரை உடனே கைது செய், இவரை உடனே தூக்கிலிடு, இவரை உடனே அப்படி பண்ணி இப்படி பண்ணி நீங்க சொல்றது இல்லையா? வழக்கு விசாரணை நடத்த அப்படின்னு சொல்லி சொல்லாம உடனடியாக கைது செய்யணுங்கிற வலியுறுத்துறது இல்லையா நீங்க? கண்டிப்பா ரெண்டு விஷயம். நம்ம ஒரு குற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க எல்லாத்துக்கும் சட்டம் வந்து எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும்ன்றத நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இன்னைக்கு இப்ப காவல்துறை அப்படி இருக்காங்க அப்படின்னாக்க காவல்துறைக்கு ரெண்டு முக்கியமான அழுத்தங்கள் இருக்கு. ஒன்னு வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ், இன்னொன்னு ஊழல். இதை நான் சொல்லல, மத்திய உள்துறை அமைச்சகமே ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை. ஆக அவங்க வந்து பாரபட்சமா நடத்துக்கிறாங்கன்றத நான் வைக்கிற குற்றச்சாட்டு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஏற்கனவே அந்த 2 என்கவுண்டர், ஒன்னு தாமிரபரணியில கொல்லப்பட்ட அந்த 17 மோதல் மரணமாக இருக்கணும், இல்லைன்னா பரமக்குடியில சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 6 பேருடைய மோதல் மரணமாக இருக்கலாம். பரமக்குடியில நான் கலாய்வு மேற்கொண்டோம். தொடர்ச்சியாக ஒரு நாள் 2 நாள் கலாய்வு கிடையாது, கிட்டத்தட்ட 3 மாதமாக நாங்க அந்த இடத்துல கலாய்வு மேற்கொண்டோம். அந்த 6 பேர்ல 2 பேர் மட்டும்தான் அன்னைக்கு அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள். மற்ற 4 பேர் அப்பாவிங்க, குறிப்பாக மகளுடைய திருமணத்திற்கு பத்திரிக்கை வந்த ஆட்கள். இவங்களை எல்லாம் சுட்டுக் கொண்டாங்க. இப்ப பிரச்சனை அது கிடையாது. கலவர இடத்துல அவங்க இருந்து போனாங்க, அவங்க மேல துப்பாக்கி கொண்டு பாஞ்சுன்னு சொல்லலாம். ஆனா குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், ஒரு கலவரம் நடக்கக்கூடிய இடத்துல அதை கட்டுப்படுத்துறதுக்காக போகக்கூடிய காவல்துறை ஒவ்வொருத்தரையா வந்து நீ கலவரம் பண்ண வந்தியா, கல்யாணத்துக்கு போக வந்தியான்னு கேட்டு பண்ண முடியுமா? ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன் நீங்க என்ன செய்வீங்க? மற்றவங்க என்ன செய்வாங்க? ஒருத்தர் வந்து உங்களை உடனே தாக்க வர்றார், ஒருத்தர் உங்களை தாக்க வர்றாரு, நீங்க என்ன செய்வீங்க? தாக்காதப்பா. அதுதான் சொல்ல வரேன். ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்பே அந்த குற்றம் எதற்கு நடந்தது குறிப்பாக சொல்லணும்னாக்க, ஒரு தலித் தலைவரா இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அந்த பகுதியில் வந்தா கலவரம் வந்துருன்றதுக்காக தான் எனக்கு பெரிய கலவரமே வந்துச்சு. ஒரு புலனாய்வு காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும், நுண்ணறிவோட செயல்பட்டு இருக்கணும். அந்த ஜான் பாண்டியன் அவர் வரவழைத்து முன்னாடி 2 போலீஸ் வேணும், பின்னாடி 2 போலீஸ் வேணும் விட்டு இருந்தா அவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியோட முடிவா இல்லாட்டி எவிடன்ஸ் கதிரோட முடிவா? ஒவ்வொரு நாம எப்படி நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, சுதாராமலிங்க ஒண்ணு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க முடிவு எவிடன்ஸ் கதிரோடைய முடிவும் கிடையாது, காவல்துறையினுடைய முடிவும் கிடையாது. நான் சொல்வது சட்டத்தின் முடிவு தான். ஒரு இடத்துல கலவரம் இருக்குன்னா அது காவல்துறை எடுத்து துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம இந்த நாட்டில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கோ ஊர்வலம் போவதற்கோ சட்டத்தில் நமக்கு உரிமை வழங்கி இருக்கு. ஒருவேளை அந்த ஆர்ப்பாட்டம் கலவரமாக மாறினால் அதற்கென்று சில ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்றத நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு. இல்ல அதான் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணதில் நீங்க வலியுறுத்த நீங்க மற்ற வழக்குகள் அதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றீங்களா? இப்ப தருண் தேஜ்வால் மீதான ஒரு செக்ஸ் பாலியல் புகார் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. அதே மாதிரி நீதிபதி ஏ.கே. கங்குலி மீது பாலியல் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. உடனே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மனித உரிமை ஆர்வலர்கள் கோரிக்கை என்ன வந்தது? அவங்களை உடனே வந்து சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஏன் அந்த பெண் வந்து டெல்லியில வந்து அந்த பெண் நிர்பயா வந்து கற்பழிக்கப்பட்ட வழக்குல நாம யாராவது கண்ணால பார்த்தோமா? ஆனா எல்லாருடைய கோபம் எப்படி இருந்துச்சு? அவங்க உடனடியாக தூக்கில போடுங்க தான் இருந்துச்சு. அது மக்களுடைய சாமானியருடைய எல்லாருடைய கோபம் இல்லையாது. அந்த இடத்துல வேற மாதிரி பார்க்க முடியுமா என்னத? கண்டிப்பாக நான் சொல்லுவது டெல்லியில மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 737 பெண்கள் பாலியல் புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறுமிகள் மட்டும் பாலியல் வன்புணர்ச்சியும் படுகொலையும் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட 243 பேர் 2012. இத மாதிரி தெளிவா தீரமா உள்நோக்கத்தோடு செய்யக்கூடியவங்க என்ன செய்யணும்? போக்கஸ் பண்ற அவ்வளவுதான். இல்லதான் இத மாதிரி செய்யக்கூடிய ஆளுங்க நம்ம என்ன செய்யணும்? அந்த கற்பழித்த 6 பேர்ல ஒருத்தனுக்கு வந்து 6 மாசம் வயசு கம்மி, அவனை மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்ல போறோமா? நம்ம வார்த்தையை யூஸ் பண்றீங்க. கண்டிப்பா சிறையில புடிச்சு போடுங்க, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தண்டனை கொடுங்க, முழுமையான இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இப்ப வீரப்பன் கேஸ்ல நீங்க சொன்னீங்க, ஆனால் வீரப்பனை தேடுகிறோம் என்கிற பெயர்ல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க காவல்துறை. அந்த வீரப்பனால் கொல்லப்பட்டவர்களுக்கு இன்று வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி நடக்க கூட முடியாம உட்கார்ந்து இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்,
வீரப்பனை கொன்ன போலீஸுக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்தாங்க, பணத்தை அள்ளி கொடுத்தாங்க அரசாங்கத்தை தவிர அங்க எத்தனை பேர் தாலி எடுத்து நினைக்கிறாங்க யாருக்கா தெரியுமா? அதுதான் நாங்க கேட்கிற கேள்வி. இல்ல அதுக்கு ஒரு விசாரணை வேண்டாமா? அதுக்கு விசாரணை நடக்கலாம் இல்லையா? வாச்சாத்தியில மிகப்பெரிய வன்முறை வெடித்தது, அதற்கு நீதி விசாரணை நடந்ததா இல்லையா? சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டார்களா இல்லையா? எல்லாரும் வந்து வழக்குல மாட்டினாங்களா இல்லையா? நடந்து 18 ஆண்டுகள் கழிச்சு 20 ஆண்டுகள் கழிச்சு நீங்க கொடுக்கிற 5000 10,000 வச்சுட்டு என்னங்க நீதி விசாரணை? நீங்க தான் சொல்றீங்க உடனடியாக என்கவுண்டர் நடத்தக்கூடாதுன்னு. நீங்க தான் சொல்றீங்க 18-20 வருஷம் ஆகுதுன்னு. என்ன செய்ய சொல்றீங்க? என்ன சொல்வது? ஒரு மாற்றம் என்பது காவல்துறை மட்டுமல்ல, அது நீதித்துறையும் சேர்ந்தால் சொல்ல வர பிரச்சனை வந்து காவல்துறை வந்து நேரடியாக இருக்கிறது. காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை, மருத்துவத்துறை எல்லாத்துறையுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்ல வர. எந்த வழக்கிலையாவது குற்றம் சாட்டப்பட்ட எந்த வழக்கிலையாவது குற்றம் சாட்டப்பட்ட தரப்புல ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் இன்றைக்கே வழக்கை முடிச்சிருவோம் வாய்தா கேட்காம எந்த வழக்கில இருந்திருக்காங்களா? ஒரு கேள்வி கேட்டா நான் வந்து இது விசாரிக்கணும், அவங்கள்ட்ட கேட்டு சொல்றேன் பார்த்து சொல்லுன்னு சொல்லாம இருந்தது இல்லையா? அவங்களுக்கான தரப்பு கொடுக்கப்பட வேண்டாமா? இல்ல, கண்டிப்பா அந்த மாற்று கருத்து கிடையாது. அப்ப ஒரு சில வழக்கில் உடனடியாக கைது செய்யப்பட்டு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் போலீசார், சில வழக்கில் செய்ய முடியல. மிகப்பெரிய அரசியல் படுகொலை மதில் நடந்தது, அதனுடைய முக்கியமான குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கல. அதுதான் நாங்க வைக்கிற கேள்வி. அது போன்ற முக்கிய குற்றவாளிகளுக்கு எந்த மனித உரிமை ஆர்வலரும் ரோட்டில் நின்று போராடல. சாதாரண ஏழை எளிய மக்கள் மீதுதான் எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு சந்தேகம் திரு கதிர். அதாவது உங்களுக்கு வந்து நீதித்துறை மீது நம்பிக்கை இல்லையா, அது காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையா, அது உங்கள் மீது நம்பிக்கை இல்லையா? ஒரு விஷயம் என்கவுண்டர் நடக்கிறது தப்புன்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி இல்லாம முறைப்படி விசாரணை நடத்தி ஒருத்தர் விடுதலை செய்யப்பட்டா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்றீங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அரசியல் பிரமுடைய கொலை வழக்குல நீதி விசாரணை முழுமையாக நடத்தப்பட்டு விடுதலையாக இருக்கிறார்கள். விடுதலையானது சரியா இல்லையா, அப்ப அந்த கொலை செய்தது யார் என்பது இன்னொரு புறம். நீதி விசாரணை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? நீதி அதுதான் என்னுடைய கேள்வி. நீதி விசாரணை யாருமே தண்டிக்கப்படல. எங்களுடைய கேள்வி என்னன்னா, ஒருத்தருடைய உயிரை எடுத்துட்டா குற்றங்கள் ஒழிஞ்சிராது. இங்க மாற்றங்கள் வந்து வெவ்வேறு இடங்களில் செயல்படுத்த வேண்டியதாக இருக்கு. இது இன்னொன்னு சிவில் மற்றும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல வெறும் அரசியல் பார்வை மட்டும் கூடாது, சமூக பொருளாதார கலாச்சார பார்வை ரொம்ப முக்கியம். ஒரு பேலன்ஸான சொசைட்டி நம்ம கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அந்த பேலன்ஸான சொசைட்டி வர்ற வரைக்கும் என்ன செய்யறது? என்பது தயவு செய்து காவல்துறையையும் நீதித்துறையோட பொருத்தி பார்க்கல. அந்த பேலன்ஸான சொசைட்டி வர்ற வரைக்கும் என்ன செய்யறது? மோதல் மரணம் சொல்றோம். அதாவது இப்ப இந்த இதுக்கு நான் சொல்றேன், இந்த மனித உரிமைங்கிற எது கொண்டாந்தாங்க உரிமை மீறல்ங்கிறது என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி கையால அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அன்னெசரி ஹாரஸ்மெண்ட் கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வர்றதுதான் இந்த ஹியூமன் ஹாரஸ்மெண்ட், இந்த ஹியூமன் ரைட். ஆனால் இதை யார் பயன்படுத்திக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு இது வந்து பயன்படுகிறது. இப்ப அரெஸ்ட் பண்றதுல 11 கட்டாயத்தை வச்சிருக்காங்கன்னு சொன்னா யார் பயன்படுத்திக்கிறாங்கன்னா ஹார்ட் கோர் கிரிமினல். நீங்க கரெக்டா உங்களுக்கு நீங்க சொல்லும் போதே கேள்வி கேட்கும் போதே உங்களுக்கு புரியுது, பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் ஆஃப் போலீஸ் உங்களுக்கு புரியுது. அந்த மாதிரி போய் எங்கேயோ ஒரு காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறவனை போய் பிடிக்க போது நான் முதல்ல கேட்டேன். இப்ப வந்து ஹார்ட் கோர் கிரிமினல் அப்படிங்கிறது உங்களுடைய முடிவு, சட்டத்தின் முடிவு அல்ல. சட்டத்தில் அப்படி நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? இப்ப ஏற்கனவே வந்து ஒரு பிரபலமான மதுரை நடந்த கொலை வழக்குல ஒரு சிலர் குற்றம் சாட்டப்பட்டாங்க, நாடு முழுக்க பெரிய அல்லோலப்பட்டுச்சு. ஆனா நீதியின் பார்வையில கடைசியில் வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. நீதியை நீங்க நம்புறதா இருந்தா நீங்க விடுதலை செய்யப்பட்டதை ஒரு நிரபராதி என்றுதான் ஏற்றுக்கொண்டாகணும். அது நீங்க இன்னொரு முடிவுக்கு வர முடியாது. அப்படிங்கும் போது இவர்கள் வந்து ஹார்ட் கோர் கிரிமினல் முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? அப்படி இல்லை, எங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்கும்போது ஹார்ட் கோர் இப்போ அது நிரூபிக்கப்படணும் சார். உங்களுடைய ரெக்கார்டு செல்லாது சார். ஏற்கனவே ரெக்கார்டு நீங்க வாங்குற ரெக்கார்டு செல்லாது. நான் சொல்றேன், சரியான இன்வெஸ்டிகேஷன் இருந்தா கன்விக்ஷன் வந்திருக்கும். இன்வெஸ்டிகேஷன் ஷார்டியா இருக்கிறதுனாலதான் கன்விக்ஷன் இல்லாம இந்த மாதிரியான விடுதலைகள் வருகிறது. அதனால சின்சியரான ஒரு சயின்டிபிக்கான இன்வெஸ்டிகேஷன் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அந்த சீரியஸான இன்வெஸ்டிகேஷன் நடக்கல, புலனாய்வு நடக்கலன்னு சொல்லி சொன்னீங்க. அந்த புலனாய்வு நடக்காததுக்கான காரணம் என்ன? நீங்க சொல்றது அரசியல் அழுத்தம், நீங்க சொல்றது கரப்ட் பிராக்டிசஸ், ஊழலாகட்டும், அரசியல் விரோதமாகட்டும். அதை தாண்டி இன்னொன்னு இருக்கு இல்லையா, சோகால்டு மனித உரிமை ஆர்வலர். நீங்கள் வந்துறீங்க இல்லையா? மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்வதனால் இதை இங்கே போவேன் அங்கே போவேன் இல்ல இதான் பார்ப்பேன் அததான் பார்ப்பேன் யாருமே பண்றது இல்லைங்க. நாங்க வெளியில இருந்து கால் கத்ததான் முடியுது. அது கூட குற்றங்கள் இருந்தால் அதுக்கு வெளியில் தான் கொண்டு வர முடிகிறது. எந்த மனித உரிமை ஆர்வலரும் குற்றவாளியை தண்டிக்காதே என்று யாரும் சொல்லவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை
அவர் நிரபராதி தான் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். நிச்சயமா நிச்சயமா அது சந்தேகம். ஆனா இதுவரைக்கும் நடந்தக்கூடிய என்கவுண்டர்லயோ வேளச்சேரி என்கவுண்டர்லயோ மற்ற வழக்குலயோ வீரப்பன் என்கவுண்டர்ல அவங்க யாருன்னு ஐடென்டிட்டி கூட சரியா தெரியல. பெட்ரோல் வாங்கிட்டு போயிருக்காங்க உடலை. பிறகு வந்தது கொல்லும் பொழுது அவன் யாருன்னு தெரியாது. கொலையாளின்னு தெரியும். அவ்வளவு அவன் வந்து கொள்ளைன்னு தெரியும். அவங்க ரெக்கார்ட் சாவடிச்சிடணுமா? நீங்க என்ன பண்ணணும்? அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்த வேண்டும். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அப்ப நாளைக்கு உங்களையும் நீ கூட கொண்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு பயமுறுத்தல் நீங்க கொடுத்தீங்க. என்னையும் உங்களை கூட கொண்டுடலாம். ஆனா அந்த மாதிரி வந்து ஒரு சாமானியர்கள் கொல்லப்பட்டு இது வரைக்கும் 10 பேர் வந்து என்கவுண்டர்ல அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்காங்க எங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமா? நீங்க என்கவுண்டர் டெத் வந்துட்டு ஒருத்தன் கூட நிரூபிக்கப்பட்டவன் இல்லை நான் சொல்றேன். நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி இல்லையே தவிர அவர்கள் வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாக அப்பாவிகளா? வீரமணின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அந்த வீரமணி முதல் நாள்ல இருந்து குற்றம் செஞ்ச போலீஸ்க்கு தெரியாதா? அவருக்கு பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்ற கதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருவரும் எப்படி அவ்வளவு பெரிய வீரமணியை வந்து கொலை பண்ணது ஒரு குற்றம், அவர் வழக்கு இன்னொரு குற்றம், ரெண்டையும் அவர் மேல சொல்றீங்க. அதான் நான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கக்கூடாதுன்னு காவல்துறை முடிவெடுத்தது தப்பு. அது இருக்கக்கூடாது. அவரை வந்து சட்டத்தின் முன்னிறுத்தி பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுன்னு நாங்க சொல்றோம். நாங்க பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டாம். இந்த மாதிரியான பல்வேறான ரவுடி எலிமெண்ட்ஸ் இன்னைக்கு நாட்டை உலாவுவது போலீஸ்க்கு மாமூல் கொடுத்து கொண்டு தான் என்பது நான் சொல்லல, பல்வேறான ஆய்வுகள் சொல்லுகின்றன. நிச்சயமா மாமூல் வாங்குறாங்கிறதோ காவல்துறை வந்து புனிதத்தன்மை வாய்ந்தது இல்ல அப்படிங்கறதுல யாருக்கு இந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனாலும் கூட இந்த அடிப்படையான நம்ம பிரதான எழுப்பிய கேள்வி திரு கருணாநிதி சொன்ன விஷயம், இந்த மனித உரிமையை யார் பயன்படுத்துகிறார்கள்? அப்பாவிகளுக்கு இந்த மனித உரிமை பயன்படுகிறதா? அரசு அலுவலகத்திலோ மற்ற இடத்திலோ அவமதிக்கப்படக்கூடிய அப்பாவிகளுக்காக யாராவது குரல் கொடுக்கிறார்களா? ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக மட்டும்தான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் திரு கருணாநிதி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டும் தாக்குதலுக்கு உள்ளானது காவல்துறை தான், குறிப்பா நீங்க தான் இந்த விவாதத்துல. என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விசாரணை முடிவதற்கு முன்னாடியே இவர் வந்து குற்றவாளி தான் அப்படிங்கிற முடிவுக்கு எந்த விதத்துல சரியா இருக்கும்? நம்ம வந்து வழக்கு விசாரணைங்கிற இந்த மாதிரி சிஸ்டம் வந்து காவல்துறை கையிலயோ இல்லாட்டி இந்த கட்ட பஞ்சாயத்து குரூப் கையிலோ கொடுத்துட முடியாது அப்படிங்கிறக்காக தான் நீதித்துறை அப்படிங்கிற ஒன்னே உட்கார்ந்து இருக்குது. அவர்கள்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க வந்து ஒரு அருவாளையோ ஒரு தடியவோ ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஒரு வழக்க முடிச்சிருவீங்க. வீரமணி எல்லாம் என்ன செய்ய சொல்றீங்க, வீரப்பன் என்ன செய்ய சொல்றீங்க, நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா சட்டத்தை உங்க கீழே கொடுத்துடலாமே. கருப்பு கோட் போட்ட நீதித்துறைக்கு தேவையே இல்லையே. அதாவது ஒரு சம்பவ இடத்துக்கு போய் நம்ம சம்பவம் நடந்ததை பாக்குறோம். இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பெங்களூர்ல ஏடிஎம்ல நடந்த அஃபென்ஸ் நம்ம பார்த்தோம், கண் கூட மெட்டீரியல பாத்தீங்க. நாளைக்கு அவங்களை பிடிச்சி பண்ணும்போது நிச்சயமாக அந்த கிரிமினலுக்கு ரொம்ப மரியாதையோட ஒரு சாதாரண மனிதனுக்கு கொடுக்கிற மொழிகளெல்லாம் கொடுத்து ஒரு காவல்துறை அதிகாரியோட ட்ரீட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் நான் சொல்றேன். அப்ப வந்து அந்த ஆளை நீங்க வந்து காவல்துறையினர் வந்து நிச்சயமா அடிப்பாங்க. அடிப்பாங்கன்னு நான் சொல்லல. அடித்த அவர் வந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக நாங்க பேசுறோம். உண்மையை வரவழைக்க அவரோட ட்ரீட்மெண்ட். அதாவது அந்த காட்சியை பார்த்த தொலைக்காட்சியில பார்த்த அத்தனை பேருக்கும் மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு ஏற்படும். அவர் வந்து அருவாள் எடுத்து அவளை வெட்டுற ஆக்ரோஷமா மிருகத்தனமா வெட்டுறத பார்த்தா யாருக்கும் கோவம் வரும். ஆனா அப்படி கோவத்தை நினைச்ச மாதிரி வெளிக்காட்டுறேன்னா நான் சாமானியன். காவல்துறை அப்படித்தான் பண்ணும் அப்படின்னா அப்படின்னு காவல்துறை மனிதன் தானே அப்படி சொன்னா எப்படி செய்ய முடியும்? நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு எதுக்கு யூனிஃபார்ம் கொடுத்திருக்கு? உங்களுக்கு எதுக்கு உங்களை நம்பி ஆயுதம் கொடுத்திருக்கு? நீங்களும் மனிதன் தானே சொல்லிட்டு நான் கோவம் வந்து சுட்டம் சொல்லி சொன்னீங்கன்னா அப்படி என்ன செய்ய முடியும்? அவனுக்கு கொடுக்க நீங்க வந்து சாதாரண ஒரு மனிதனை ட்ரீட் பண்றதுக்கும் அந்த மாதிரி ஹார்ட்கோர் கிரிமினலை போய் ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணும்போது, இப்ப நாங்க போய் ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ண போறோம், அப்ப போய் அவனுக்கு வந்து நீங்க மத்த சாதாரண மனிதனை கைது பண்ணும்போது எடுக்க வேண்டிய திட்டங்கள்னா ஒரு 11 இதை போட்டிருக்கீங்க. அவ்வளவையும் நாங்கள் அங்க போய் நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்கறது தவறு என்று நான் சொல்றேன். கைதுல எதிர்பார்க்க தவறுன்னு நீங்க சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, என்கவுண்டர்ல எதிர்பார்க்க கூடாதா? நடக்கக்கூடாது இருந்தாலும் நான் கேட்கிறேன். எந்த என்கவுண்டர்ல நடக்கக்கூடாது? நான் திரும்ப பதிவு பண்ணி நடக்கக்கூடாத விஷயம் நான் கேட்கிறேன். எந்த என்கவுண்டர்லயாவது எதிரிகள் மட்டும் கொல்லப்படுறாங்க, காவல்துறைக்கு அந்த வலது கையில மட்டும் தான் ஒரு வெட்டு விழுது, அந்த கட்டு போட்டுறாங்க, ராயப்பட்ட ஆஸ்பத்திரி படுத்து சாயந்தரம் எந்திரிச்சு வந்துடுறாங்க, நல்லபடியா அந்த வெட்டு கூட இல்லாம வரட்டும். ஏன் இப்படியே நடக்கும்? என்கவுண்டர்னா ரெண்டு பக்கம் நடக்கக்கூடிய விஷயம் தான். என்கவுண்டர்னா பதில் தாக்குதல் தானே. அப்ப ஏன் ஒரு பக்கம் மட்டும் தாக்குதல் நடக்குது, ஒரு குரூப் மட்டும் தாக்குதல் நடந்தா உங்களுக்கும் இருந்திருக்கணும் இழப்போ பாதிப்போ? நீங்க அந்த ஒரு சில இன்சிடென்ட் வச்சு சொல்லாதீங்க. இன்னொரு இன்சிடென்ட்ல உயிருக்கு போராடி ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கிறார் ஒரு லட்சுமணன் ஆய்வாளர். நீங்க பாத்தீங்க அவரை, சாதாரண எனக்குலாம் நல்லாவே தெரியும். அவருடைய அந்த படத்தை பார்க்கும்போது முகமே அந்த அளவுக்கு வீக்கமா இதாகி பார்க்கவே அருவமாக. நீங்க சொன்ன சம்பவம் வந்து பிலால் மாலிக் கேஸ்ல போலீஸ் அது ரியல் என்கவுண்டர் விஷயம். ஆனா அங்க என்கவுண்டர் நடக்கல. அதனாலதான் நீங்க
நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய மிக பயங்கரமான தீவிரவாதிகள் நீங்க பிடிச்சிருக்கீங்க. தமிழ்நாடு காவல்துறை 20 ரூபா தேடிக்கொண்டிருக்கக்கூடிய போலீஸ் பகுதி எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. அவரை கைது பண்ணிருக்கீங்க. ஆனா அங்க ஒரு துப்பாக்கி பிரயோகம் கூட நடக்கல. அங்க உள்ள போன ஒருத்தர் அவர் தாக்கிட்டாங்க. லட்சுமணன் வந்து ஒரு வீர விஷயம் பண்ணாரு. அவர் உள்ள போன தாக்கிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பலவப்பிரம் நடந்து இருந்துச்சுன்னா அவர் இவ்வளவு பெரிய விட்டுப்பட்டேன் அந்த காட்சியை பார்க்கற யாருமே கவனிப்பாங்க. முதல்ல போய் பாக்குறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும்போது அவர் துப்பாக்கியால சுட்டேன், அங்க ஒரு குழந்தை இருந்துச்சு, இல்லாட்டி அந்த வீட்டை மாறினாங்க, நான் கவனிக்கலாம் விஷயம். ஆனா நான் சொல்லக்கூடிய என்கவுண்டர், சோகால் என்கவுண்டர்ல இவர்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறாங்க. இது எப்படி என்கவுண்டர் ஆக முடியும்? நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. இந்த மாதிரி நடக்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. தவறி போய் ஒரு சில எதிரில கொஞ்சம் குயிக்கா தன் அதிகமாக உயிருக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பாகவே அவரை கொண்டுட்டா தவறுங்கிறீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா ஒவ்வொரு என்கவுண்டர்லயும் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் பலியாகணும்னோ அல்லது ரொம்ப சீரியஸா காயப்படணும் இல்ல. ஒரு தடவைக்கு 3 தடவை நான் பதிவு பண்ணேன். நாம மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது, மனித உரிமை யாருக்கு பலன் தருகிறது என்பதை பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிற நிலைமையில் மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது என்பதை நாம் குறுஞ்செய்தி மூலமாக அனுப்ப கேட்டிருந்தோம். அவருடைய கருத்து என்ன இப்போது பார்க்கலாம். இந்த மனித உரிமை மீறல்கள், இந்த மனித உரிமை யாருக்கு பலன் தருகிறது என்றால் சாமானியர்களுக்கு இந்த மனித உரிமை பலன் தருகிறது என்று 12% பேரும், விதி மீறுவர்களுக்கு குற்றவாளிகளுக்கு தான் பலன் தருகிறது என்று 48% பேரும், இதை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, மனித உரிமை பற்றிய விழிப்புணர்வே நம்மிடம் இல்லை என்று 40% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சாமானியர்களுக்கு பலன் தருவதாக 12% பேரும், விதி மீறுபவர்களுக்கு பலன் தருவதாக 48% பேரும், இதை பற்றின விழிப்புணர்வே இல்லை என்று 40% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நான் சுதாராமணி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த முடிவை பார்க்கும்போது ஒரு என்ன விஷயம் தருது, நீங்க முதல் விஷயத்திலையும் கீழே ஒரு 2வது விஷயத்தையும் ஒத்துப்பீங்க கட்டாயமா. நிறைய பேருக்கு விழிப்புணர்வே இல்லை அப்படிங்கிற 40% பேருக்கு விழிப்புணர்வே இல்லை அப்படிங்கறத நீங்க ஏத்துப்பீங்க. அதே மாதிரி சாமானியர்களுக்கு ரொம்ப குறைவா தான் பயன்படுது அப்படிங்கறது நீங்க ஏத்துப்பீங்க. ஆனா குற்றவாளிகளுக்கும் விதி மீறுவர்களுக்கும் தான் பலன் தருகிறது அப்படிங்கறத ஏத்துப்பீங்களா? இது தவறான ஒரு கணிப்பு. அது ஆர்டினரியான ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியாக என்னையும் சேர்த்து உட்பட இந்த மனித உரிமைகளை பற்றி தெரியாதவர்கள், சட்டத்தை பற்றி அதிகம் புரிதல் இல்லாதவர்கள் எல்லாரையும் குற்றவாளி என்று ஒரு பச்சை கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த குற்றவாளிகள்லாம் தான் இந்த சட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒன்று. எல்லா சட்டமுமே இல்லை, எல்லா இடத்திலையுமே வசதி இருப்பவர்கள், வாய்ப்பு இருப்பவர்கள், வாய்ஸ் இருக்கிறவர்களுக்கு ஒரு விதமான ஒரு செலக்டிவான ஒரு பிரிவிலேஜஸோ, வாய்ஸ்லெஸ் அண்ட் ஃபேஸ்லெஸ் பீப்புளுக்கு வேற விதமான பிரிவிலேஜ்லெஸ் ஒரு சொசைட்டியில தான் நம்ம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ்லெஸ் அண்ட் ஃபேஸ்லெஸ் பீப்புளுக்காகத்தான் மனித உரிமை ஆர்வலர்கள் போராடுகிறார்களே ஒழிய மற்றபடி குற்றவாளிகளுக்காக யாரும் சொல்லவில்லை. எந்த குற்றம் இழைக்கப்பட்டவரும் அவரை சட்டப்படியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் போராடுகிறோமே ஒழிய நிச்சயமாக குற்றவாளிகளுக்காக யாரும் போராடவில்லை. குரல் இல்லாதவர்களின் குரலாகவும் முகம் இல்லாதவர்களின் முகமாகவும் தான் நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம் சொல்றாங்க. மிருகவதை பற்றிய, மிருகங்களுடைய உரிமை பற்றிய பேசப்படக்கூடிய இந்த காலத்தில் மனிதனுடைய உரிமை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. நிச்சயம் பேசப்பட்டே ஆக வேண்டும். ஆனால் இந்த மனித உரிமை யாருக்கு பலன் தருகிறது என்பது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பார்வையில் இந்த மனித உரிமை என்பது ஒரு கத்தி போல் பார்க்கலாம். அந்த கத்தி ஒரு மருத்துவருடைய கையில் இருந்தால் நிச்சயமாக அது வரவேற்கப்பட வேண்டும். அதே கத்தி ஒரு ரவுடியின் கையில் இருந்தால் நாம் நிச்சயமாக தடுத்தாட் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு கருணாநிதி அவர்கள், திருமதி சுதாராமணி அவர்கள், திரு எவிடன்ஸ் சேதர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.